அக்கா சொல்லுமா வாங்க. ப்ளவுஸ் ரெடி ஆயிச்சா? ரெடி ஆயிடுச்சுடா, அந்த வரேன். பேர் சொல்லுங்க. காளியம்மாக்கா. ரெடி ஆயிடுச்சா? நான் எப்போ ரெடி பண்ணிட்டேன், நீ தான் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. காளியம்மாள் 1150 ரூபா ஆகுதுடா. சரியா? 1150 ரூபா ஆகுதா? ஆமா, 5 பிளவுஸ்க்கு. சரி, சாதா பிளவுஸ் மட்டும் கொடுங்கக்கா. சாதா பிளவுஸ் வாங்கிக்கியா? சரிடா. என்னக்கா இது 150 ரூபா இருக்கு, 1000 ரூபா அப்புறமா ரவுண்ட் பண்ணிங்கன்னா 1000 ரூபா அப்புறமா தரேன். 3 பிளவுஸுக்கு எப்பறம் 150 ரூபா செட் ஆகும்? மொத்தமே 2 பிளவுஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் சேர்த்து வாங்கிக்கிறேனே. நான் அவன் தப்ப சொல்ல, நிறைய பேர் இதுமாதிரிதான் பண்றாங்க. என்னன்னா 2 பிளவுஸ் வச்சிருக்காங்க, மீதி 3 பிளவுஸ் 150 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போனா, இது வந்து நிறைய பேர் வாங்காம நிறைய பேர் நின்று போகுது. இது மாதிரி எங்க வீட்டு பக்கத்து வீடு சொல்லிதான் நான் வந்து கல்யாணத்துக்கு பிளவுஸ் தைச்சாங்க. 2 வருஷமா ஆகுது. இதே மாதிரிதான் 4 பிளவுஸ் தச்சுட்டு காசு அதே மாதிரிதான் கம்மியா கொடுத்துட்டு இந்த நிறுத்திட்டு போயிட்டாங்க. நான் அப்பமா தரேன்டான்னு சொல்லிட்டு தரவே இல்லை. இதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து 1.5 வருஷமா இருக்கு. ஒரு 600 ரூபாய் தரணும். நான் போன் போட்டு சொன்னா, நீங்க 600 ரூபாய் சொல்லிட்டீங்க, அதனாலதான் நான் ஒன்னும் என்னால வாங்க முடியலன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க புடவை வந்து காசு கொடுத்தானே எடுத்திருப்பாங்க, எப்படி மறந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என்கிட்ட பாத்தீங்கன்னா துணியே ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்காம இருக்கு. அதனாலதான் சொல்றேன். சரியா? சரியாடா, நான் ஒன்னும் தப்பு சொல்ல, நிறைய பேர் இது நடக்குது. சரியா? அதனால வந்து நீ இப்போ ஒரு பிளவுஸ் எடுக்கிற காசு வாங்கிக்க, நான் மீதி வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிக்க. சரியா? இல்லாமக்கா ஜனங்க பண்றாங்க, நிறைய நடக்குது. துணி வாங்காதே பார்த்தனா எனக்கு நிறைய இருக்குது. அதனாலதான் இந்த தமிழ் நியூ இயர்ல இருந்து துணி வைக்கிறாங்கன்னா காசை வாங்கிட்டு துணி கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? சரி, ஓகேக்கா. சரிடா, சரி, கோச்சிக்காத. சரிக்கா, காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். சரிப்பா, ஓகே. இப்ப இந்த வீடியோ ஏன் போறேன்னா, நிறைய துணி வந்து என் கையில நிறைய நின்று போயிட்டு இருக்கு. துணி வாங்காம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மறந்துட்டேன் சொல்லிட்டு மறந்துட்டேன்னு சொல்றாங்க, வீடு காலி பண்ற சொல்றாங்க. 2-3 கஸ்டமர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது மாதிரி சில பேர் இருக்காங்க. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. துணியை வந்து வாங்குறாங்கன்னா காசு வாங்கிக்கங்க, துணி வாங்குறதுக்கான காசு வாங்கிக்கங்க. சரிங்களா? இது மாதிரி உங்க கடையில நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி டெய்லர் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.